ஹரியானா மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநில சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். ஹரியானா சட்டசபை தொகுதிகளை பொறுத்தவரை ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவிலும் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே வாக்குகளின் வித்தியாசம் மிக குறைந்த அளவிலான ஒரு முன்னிலையை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக யார் பெரும்பான்மையில் இருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியாத அளவிற்கு கடந்த ஒரு அரை மணி நேரமாக பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே பல்வேறு தொகுதிகளில் அந்த முன்னிலை நிலவரங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. என்றாலும் பாஜகவை பொறுத்தவரை மிக மிக பின்தங்கிய நிலையிலிருந்து தற்பொழுது ஒரு தீர்க்கமான முன்னிலையை பாஜக பெற்றிருக்கின்றது. எனவே தற்போது அளவில் ஹரியானாவினுடைய இந்த தேர்தல் முன்னணி நிலவரங்கள் பாஜகவிற்கு ஆதரவான ஒரு நேர்மறையான வகையிலேயே அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். தொடர்ந்து பாஜக ஹரியானாவில் முன்னிலை பெற்று வருகின்றது. அதன்படி பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய 47 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக தற்போது வரை முன்னிலை பெற்றிருக்கின்றது. காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக ஏறக்குறைய 46 என்கின்ற பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகளில் முன்னிலையில் இருந்த நிலையில் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் பின்தங்கி தற்பொழுது கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் என்ற அளவில் பாஜகவை காட்டிலும் பின்தங்கி இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 35 தொகுதிகளில் மட்டுமே ஹரியானா மாநிலத்தில் பாஜக முன்னிலையில் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கின்றது. காங்கிரஸை காட்டிலும் கூடுதலாக 12 தொகுதிகளில் பாஜக முன்னிலையில் இருக்கின்றது என்பது மட்டுமல்லாமல் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க தேவையான 46 இடங்கள் என்பதையும் கடந்து 47 இடங்களில் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஹரியானா சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கின்றது. அதே நேரம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை. அங்கு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டவாறு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. பெரும்பான்மைக்கு தேவையான 46 இடங்கள் என்பதையும் கடந்து கூடுதலாக ஒரு 5-6 தொகுதிகளில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையை காட்டிலும் கூடுதல் தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருகின்றது. அதன்படி 50க்கும் கூடுதலான தொகுதிகளில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெற்று வருகின்றது. பாஜகவை பொறுத்தவரை கடந்த காலங்களில் இருந்ததை காட்டிலும் தற்பொழுது பரவலான வாக்கு வங்கியை காஷ்மீரில் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நிரூபித்திருக்கின்றது. பாஜக ஏறக்குறைய 25 இடங்களில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் முன்னிலை பெற்று வருகின்றது. பாஜகவை பொறுத்தவரை 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பிறகு அது அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உருவாக்கி இருப்பதாக அந்த கட்சியினர் தொடர்ந்து தெரிவித்து வந்தார்கள். அதற்கு ஏற்ப காஷ்மீர் பள்ளத்தாக்கு உட்பட அந்த தொகுதிகளில் பரவலாக ஒரு முன்னிலையை பெற்றுக் கொண்டிருக்கின்றது காஷ்மீரிலும் பாஜக. என்றாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஒரு தீர்க்கமான முன்னிலையை காங்கிரஸ் அங்கு தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி இரண்டும் சேர்ந்து 51 இடங்களில் ஜம்மு காஷ்மீரில் முன்னிலையில் இருக்கின்றார்கள். அதே நேரம் காங்கிரஸ் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஹரியானா மாநிலம் காங்கிரசுக்கு கை கொடுக்குமா என்பது தற்பொழுது கேள்விக்குறியாகி இருக்கின்றது. ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் மிக எளிதாக வெற்றி பெறும் என்றெல்லாம் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லப்பட்டன. அதை எதிர்பார்த்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய அலுவலகமான சத்தியமூர்த்தி பவன் உட்பட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் காலை முதலே அங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசுகளோடு காத்திருக்கின்றார்கள். 11 மணி அளவில் வெற்றி கொண்டாட்டங்களை தொடங்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்போடு காங்கிரஸ் கட்சியினர் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது பாஜக அவ்வளவு எளிதாக ஹரியானா மாநிலத்தை விட்டுக் கொடுத்து விடாது, 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தால் என்ன, மேற்கொண்டு 5 ஆண்டுகள் ஆட்சி செய்வோம் என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கு மீண்டும் ஒரு தீர்க்கமான முன்னிலையை பாரதிய ஜனதா கட்சி பெற்று வருகின்றது. பாஜகவை பொறுத்தவரை 46 இடங்களில் முன்னிலையில் இருக்கின்றார்கள். காங்கிரஸ் 35 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் இருக்கின்றது. பாஜக 47ஆக தன்னுடைய முன்னிலையை அதிகரித்திருக்கின்றது ஹரியானா மாநிலத்தில். ஹரியானாவை பொறுத்தவரை அங்கு பரவலாக தற்பொழுது பாஜகவினுடைய அந்த முன்னிலை நிலவரங்கள் பதிவாகி இருக்கின்றன. பாஜக மட்டுமல்லாமல் காங்கிரஸை பொறுத்தவரை அங்கு ஜாட் சமூகத்தினர் கிட்டத்தட்ட 25% பேர் ஹரியானா மாநிலத்தில் இருக்கின்றார்கள். அதே போன்று 20% இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள், இந்த 2 சமூகத்தினரும் தான் ஹரியானாவில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக 25% மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய ஜாட் சமூகத்தினர் ஹரியானாவில் 37 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த தொகுதிகளில் கிட்டத்தட்ட 40% தொகுதிகளின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக ஜாட் சமூகத்தினர் இருக்கிறார்கள். அக்னிபத் திட்டத்தின் மூலமாக அந்த சமூகத்தினர் பாஜகவை தாண்டி அவர்கள் காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு சென்றதாக சொல்லப்பட்டது. அவையெல்லாம் கருத்து கணிப்புகளிலும் எதிரொலித்திருந்தன. என்றாலும் கூட தற்பொழுது பாஜக தொடர்ச்சியான முன்னிலையை பெற்றிருக்கின்றது. 49 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி ஹரியானாவிலே ஒரு தீர்க்கமான முன்னிலையை தொடர்ந்து பாஜக தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. காங்கிரஸை பொறுத்தவரை 34 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் இறுதி நிலவரங்கள் வெளியாகவில்லை. ஹரியானாவை பொறுத்தவரை சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த
வாக்குகளின் வித்தியாசம் என்பது மிக குறைவாக இருக்கும். தமிழ்நாடு போன்று தென் மாநிலங்களை போன்று மிகப்பெரிய அளவில் வாக்குகள் சட்டமன்ற தொகுதிகளில் வட மாநிலமான அந்த ஹரியானாவில் இருக்காது. அது ஒரு சின்னஞ்சிறு மாநிலம். எனவே 500 வாக்குகள் 1000 வாக்குகள் என்பது கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணியாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இறுதி முடிவுகள் வெளியாகக்கூடிய அந்த இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கை வரை 2 கட்சிகளுக்கும் இடையிலாக போட்டி இருக்கும். யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தீர்மானித்து விட முடியாது. தற்போது 49 இடங்களில் முன்னிலையில் இருக்கின்றார்கள்.